ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மொபைல் டேட்டா சீக்கிரம் காலி ஆகிறத எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகிற தகவல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நான் சொல்ல போகிற டிப்ஸ் நம்ம மொபைல் டேட்டாவுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சார்ஜர் பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங் ஸ்க்ரீன் போயிடுங்க. இதில் வந்து சிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் பச்சை கலர் லைட் இருந்துச்சுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த இதில் ஆன் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது இது தான், அதே போல் நம்ம மொபைல் டேட்டா சாப்பிட்றதும் இது தான். ஸோ கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கிங்க. ஆஃப் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இந்த இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைலில் உதாரணத்துக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அல்லது ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப் ஆகி வைக்கும். இது வந்து நல்ல வசதி தான் பயன்படுது. ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக சார்ஜர் சாப்பிடும், அதே போல் டேட்டாவும் வீணாக போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டயத்தில் மட்டும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் கூகுள் ஆன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் சீனன்னு சொல்லிட்டு வருது. இதில் என்ன பண்ணணுன்னா, ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டிசபிள்னு வந்துடும். டிசபிள்லே வச்சுருங்க, அதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணுங்கிற டயத்தில் மட்டும், அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ ஆன் பண்ணி நீங்கள் வந்து பேக்கப் பண்ணிங்க. அதான் வந்து ரொம்ப நல்லது. மொபைல் டேட்டா உபயோகப்படுத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒய்ஃபை உபயோகப்படுத்துகிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்து என்னென்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங் பகுதி போங்க. செட்டிங் பகுதியில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரெண்டாவது இருக்குது பாருங்கள், ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அட் எனி டைம் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், மொபைல் டேட்டா. இதில் ஆன் பண்ணி இருந்துச்சுன்னா ரெண்டாவதுல இருக்கிறது மட்டும் கண்டிப்பாக வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வைங்க அல்லது மூணாவது இருக்கிறது வைங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வச்சிங்கன்னா உங்களோட பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து புதுசாக வர்றது வந்து அப்டேட் ஆகும், இல்லைன்னா அப்டேட் ஆகாது. இதில் மூணாவது இருந்துச்சுன்னா மூணாவது இருக்க நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நீங்கள் ஒன்றாவது இருக்கிறது வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ரெண்டாவது இருக்கிறதோ அல்லது மூணாவது இருக்கிறதோ வைக்க வேணாம், சரியா? ஒன்றாவது இருக்க வச்சுருங்க. அடுத்து என்னென்னா, இந்த ஆட்டோ அப்டேட்ஸ் அவைலபிள் இதில் எல்லாத்துலேயும் டிக் இருந்துச்சுன்னா டிக்கெல்லாம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம எதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஷார்ட்கட் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வரும். இது வந்து தேவையில்லாது, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜர் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். ஸோ இதை வந்து டிக் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது எதுக்கு பயன்படுத்துனா, இந்த டிக் பண்ணிக்கிறது எதுக்கு பயன்படுத்துனா அதையும் தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு என்னோடதில் பாருங்கள், மை ஆப்ஸ் நான் போகிறேன். இந்த இன்ஸ்டாலுங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய வெர்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதோட வெர்ஷன் வந்து இதில் காட்டுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க, ஒன்றொன்னே நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். அதில் ஆன் பண்ணி வச்சுன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் அப்டேட் ஆகிடும். அது வந்து தேவையே இல்லாது. நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனே கீழே எழுதியிருப்பாங்க, இந்த அப்ளிகேஷன் புதுசாக இந்த வசதியெலாம் அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். என்னோடய நெட் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் மட்டும் உதாரணத்துக்கு வந்துச்சு பாருங்கள், இதில் அப்டேட்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். அப்டேட்னுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் அப்டேட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் எழுதியிருக்கும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கும் பாருங்கள், அதாவது புதிய வசதி என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அடுத்து என்னென்னா, அடுத்து செட்டிங் போய்டுங்க. செட்டிங்கில் போய்ட்டு டேட்டா யூசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும், இதில் இருக்குது பாருங்கள் தான். இதில் பாருங்கள் எந்த அப்ளிகேஷனுக்குலாம் எவ்வளோ டேட்டா உபயோகப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்திருந்தா அந்த அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கூகுள் ப்ளே மூவிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணணுன்னா, ரீஸ்டார்ட் பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்குல்ல, இதில் டிக் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும்போது இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி கொடுத்துரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் நம்ம உபயோகப்படுத்தலையோ பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கல, அந்த அப்ளிகேஷன் உபயோகப்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். ஆனால் அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து தேவையில்லாத தான். இதனால தான் நம்ம மொபைல் வந்து சார்ஜர் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுது, அதே போல் நம்ம மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ உபயோகப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அதிகமாக உபயோகப்படுத்தியிருந்தால் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க அந்த டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணினாலே போதும். நான் உங்கள் மொபைல் ஆஃப் ஆகும்போது, அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாது. இதனால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவும்
சேவ் ஆகும். அதே போல் சார்ஜர் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இப்படி ஒன்றொன்றுக்கும் வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் இன் ஒன் டூல் பாக்ஸ் அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேஜில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதை பற்றி இதில் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப பெரிய பதிவாக போயிடும். ஸோ நீங்கள் அந்த நம்மளுடைய பிளாக்ல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். A to Z ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிற அப்ளிகேஷனில் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ரென்னார் அப்ளிகேஷன்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடிய பெஸ்ட் அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ரொம்ப சுலபம் தான். இதில் இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள், பூஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ரென்னார் எல்லா அப்ளிகேஷனுமே காட்டும். இதில் கில் செலக்ட்டுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், எல்லா ரென்னார் அப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பயனாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பற்றி நிறையா நம்ம பேஜில் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் சில செட்டிங் பண்ணால் தான் நம்ம மொபைலில் ரென்னார் அப்ளிகேஷனாக ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து என்னென்னா, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் போய்டுங்க. செட்டிங் போய்ட்டு அபவுட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆட்டோ அப்டேட்னு இருக்கும். அதில் வந்து டிக் இருக்கும். அந்த டிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிக்கை வந்து எடுத்துருங்க. இது வந்து தேவையே இல்லாதது. டெய்லியும் வந்து சீனிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜரும் போகும், அதே போல் டேட்டாவும் காலியாகும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டிக் இருந்துச்சுன்னா டிக்கெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எதுக்கு பயன்படுதுன்னா, சாம்சங் வெர்ஷன் ஏதாவது புதிய வெர்ஷன் வந்துச்சுன்னா அப்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இது வந்து ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒன்றும் அப்டேட் பண்ணி தான் ஆகணுங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு உங்கள் மொபைல் 4.4 இருக்குன்னு வச்சுக்கல, நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5.0 வந்துச்சுன்னா, அதாவது லாலிபப் வெர்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இது வந்து உங்களோட பர்மிஷன் கொடுத்துங்க, அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அது மாதிரி வச்சுக்கிங்க. அதாவது கீழே இருக்க பாருங்கள், ஆட்டோ அப்டேட்டுங்கிற டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிக்கை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்படி டிக் இல்லைன்னா உங்களோட அனுமதி கொடுக்காமலே அதுவாக வந்து சீனின் ஆகிட்டே இருக்கும். இது வந்து தேவையே இல்லாது. சார்ஜர் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடும். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். இதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, ஆண்ட்ராய்டு டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு A to Z ஆண்ட்ராய்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மினிட். இதில் 4வது இருக்குது பாருங்கள், வீடியோ லோகோ. அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் போகும். அல்லது யூடியூப்பில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு பெட்டிக்கிட்ட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் கிடைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். யூடியூப்பில் வந்து நம்ம சுலபமாக வீடியோஸ் பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.